வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் கார்த்தி சேனல். இப்போ வாங்க டிப்ஸ் 1 என்னதுன்னு பார்ப்போம். ஸோ டிப்ஸ் 1 வந்து என்னென்னா, நம்மளோட அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மெமரி கார்டு மூலியமாக இன்ஸ்டால் பண்ணோம்னாக்கா மேக்ஸிமம் ஸ்டோரேஜை நம்ம அவாய்ட் பண்ணலாம், இன்டர்னல் ஸ்டோரேஜை அவாய்ட் பண்ணலாம். ஸோ மெமரி கார்டு மூலியமாக ஆப்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னாக்கா, நம்ம செட்டிங்ஸில் போகணும். செட்டிங்ஸில் போயிட்டு கீழே லாஸ்ட்டில் வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். இன்கேஸ் இந்த டெவலப்பர் ஆப்ஷன் உங்களுக்கு வரலை அப்படின்னாக்கா என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நம்ம செட்டிங்ஸ்லேயே போயிட்டு ஃபஸ்ட் என்ன செய்யணும், இந்த அபவுட் ஃபோன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் MIUI வெர்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து 5 டைம்ஸ் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 2 3 4 5 டச் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னாக்கா, பேக்கில் போய் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ முன்னாடி ஆல்ரெடி இல்லாமல் இருக்கலாம், இப்போ வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸில் கண்டிப்பாக என்ன இருக்கும்னாக்கா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் போயிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அலோவ் இன்ஸ்டால் ஆப்ஸ் ஃப்ரம் ஃபார் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். அலோவ் இன்ஸ்டால் ஆப்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும், சரிங்களா. எஸ், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃபோர்ஸ் அலோவ் ஆப்ஸ் டு ரைட் ஆன் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இதை ஆன் பண்ணிட்டீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இனிமேட்டு வர ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லாட்டி இன்கேஸ் அன்இன்ஸ்டால் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு மெமரி கார்டில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ டேட்டா வந்து மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாகும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப்ரெஃபரன்ஸ் ஆன் கொடுத்துருங்க, ஆஃப் கொடுக்காதீங்க, ஆன் கொடுத்துருங்க, ஓகேங்களா. ஸோ இதை பண்ணுறது மூலிமா மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அவைல் பண்ணிக்கலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜை மேக்ஸிமம் ஃப்ரீயாக வச்சுக்கலாம், ஓகேங்களா. டிப்ஸ் என்னென்னா, உங்களோட ஃபைல் மேனேஜருக்கு போயிடுங்க. இந்த ஃபைல் மேனேஜரில் ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். அந்த வாட்ஸ்அப்பில் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு என்ன செய்யணுன்னாக்கா மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். அதில் சென்ட்ன்னு இருக்கான்னு பாருங்கள். அதில் வாட்ஸ்அப் இமேஜஸ், அதர்வைஸ் வாட்ஸ்அப் வீடியோஸ். ஸோ வாட்ஸ்அப் வீடியோஸில் சென்ட் போய் பார்க்குங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து சென்ட் வீடியோஸ். இதில் உங்களுக்கு தேவையில்லாத வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணிட்டீங்கனாக்கா ஸ்டோரேஜ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எக்ஸஸாக நிறைய ஸ்டோரேஜ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், ஓகேங்களா. தேர்டு டிப்ஸ் என்னது அப்படின்னாக்கா, சம் ஆப்ஸ்னால நிறைய ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஸ்டோரேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் ஆப் எடுத்துக்கோங்க. அந்த யூடியூப்பில் வந்து நிறைய ஸ்டோரேஜஸ் இருக்குது, தேவையில்லாத ஸ்டோரேஜஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியாமையே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆப்பை வந்து அப்படியே கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுருந்திங்கன்னா இந்த இடத்துல ஆப் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்கன்னா கீழே கிளியர் டேட்டான்னு இருக்கு இல்லையா, கீழே லாஸ்ட்டில் அந்த கிளியர் டேட்டாவில் போயிட்டு கிளியர் கேட்ச், இந்த கிளியர் கேட்சை டெலீட் பண்ணிட்டீங்கனாக்கா ஸ்டோரேஜ் உங்களுக்கு நிறைய அவைலபிளாக கிடைக்கும். நாட் ஓன்லி யூடியூப், ஃபேஸ்புக், எந்த ஆப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணி ஆப் இன்ஃபோவில் போயிட்டு கிளியர் கேட்ச் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜஸ் வந்து நிறையா அவைல் பண்ணிக்கலாம், இன்டர்னல் ஸ்டோரேஜை நிறையா அவைல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஃபோர்த் ஒன்று என்னென்னா, இந்த மாதிரி கிளீனர், இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும், அதிலேயே இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்படி இல்லாட்டினா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுலேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கேட்ச் ஃபைல்ஸு அதில் போங்க. அந்த கேட்ச் ஃபைல்ஸில் போய் க்ளீன் அப் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடும். இது வந்து ப்ராப்ளமே இருக்காது. இதுலேயும் நிறைய ஸ்பேஸ் வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா.